டெல்லி ரயில் நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழப்பு. பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவிற்கு செல்ல ஒரே நேரத்தில் குவிந்த போது நிகழ்ந்த சோகம். டெல்லியிலிருந்து பிரயாக்ராஜ் செல்ல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் குவிந்த பயணிகள். 13, 14 மற்றும் 15ஆம் நடை மேடைகளில் நின்ற ரயில்களில் ஏற முண்டியடித்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்த விவகாரம். உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே நிர்வாகம் உத்தரவு. டெல்லி ரயில் நிலையத்தில் எதிர்பாராத வகையில் திடீரென குவிந்த கூட்டத்தால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். 4 சிறப்பு ரயில்கள் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தகவல். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய உத்தரவு. சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை விமானம் மூலம் அனுப்பி வைத்த அமெரிக்கா. பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு வருகை. புதிய கல்விக் கொள்கையை மற்ற மாநிலங்கள் ஏற்கும்போது தமிழகம் மட்டும் மறுப்பது ஏன் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதியை தர முடியாது எனவும் திட்டவட்டம். மத்திய அரசிடம் பிச்சை கேட்கவில்லை, எம்மிடமிருந்து பறித்து கொண்டதையே கேட்கிறோம். அண்ணாவின் ஆடியோவை வெளியிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் இன்னொரு மொழிப்போரை தூண்ட பார்க்கிறது மத்திய அரசு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரபரப்பு குற்றச்சாட்டு. சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 27 கிலோ ஆபரணங்கள் சென்னை வருகை. பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. சென்னை நந்தனத்தில் உள்ள மாவட்ட கருவூலத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட ஜெயலலிதாவின் ஆபரணங்கள். 2வது தளத்தில் பத்திரப்படுத்தி வைத்த கருவூல அதிகாரிகள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 27 கிலோ ஆபரணங்கள் குறித்து ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். பாஜகவின் அறிக்கை போலவே எடப்பாடி பழனிசாமியின் குரல் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கள்ள கூட்டணி இருப்பதை இபிஎஸ் அடிக்கடி நிரூபிக்கிறார் என்றும் விமர்சனம். பாஜகவோட அறிக்கையில் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். பாஜகவுக்கு எங்கும் டப்பிங் தேவையில்லை என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. டப்பிங், கதை, திரைக்கதையெல்லாம் உதயநிதிக்கு தான் தேவை என்றும் காட்டம். வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லை. மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. சாராய வழக்கில் சிறையிலிருந்து வந்த நாளிலேயே அரங்கேற்றிய கொடூரம்.
சாராய வியாபாரிகள் 3 பேரின் வீடுகளை பொதுமக்கள் சூறையாடியதால் பதற்றம். மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை கோரி உறவினர்கள் சாலை மறியல். புகார் கொடுப்பவர்களின் பெயர்களை காட்டிக் கொடுக்கும் நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் சாராய வியாபாரி உட்பட 3 பேர் கைது. மீதமுள்ள 5 பேரையும் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட எஸ்பியிடம் உறவினர்கள் வலியுறுத்தல். அங்கே அழிச்சிட்டு கிடக்குறாங்க, செத்து கிடக்குறாங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு அப்படியே யதார்த்தமாக நக்கலாக சொல்லிட்டு வருவாங்க. அது கூட இருந்துட்டு இந்த அளவுக்கு எப்படி சார் சார் அதுதான் பொறுத்து முடியும் சார். எனக்கும் பழக்கம் சார், எல்லாருக்கும் நல்ல நல்ல பழக்கம் சார். அவ்வளோ அப்போ ஏதோ ஒரு முன்னோடி யாரோ இருக்கிறாங்க. மயிலாடுதுறை அருகே 2 படுகொலையில் சாராய விற்பனையை தட்டி கேட்டது காரணம் என வெளியாகும் தகவலுக்கு போலீசார் மறுப்பு. முன்விரோதமே காரணம் எனவும் அறிக்கை. மயிலாடுதுறையில் அரங்கேறிய இரட்டை படுகொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கருத்து. கொலைக்கான காரணத்தை தீர விசாரித்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக ரயிலில் சென்ற தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள். நாக்பூர் அருகே முன்பதிவு பெட்டிக்குள் அத்துமீறி நுழைந்த வட மாநிலத்தவர்கள் தகராறு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு. 1 சவரன் தங்கம் 63,120 என குறைந்ததால் வாடிக்கையாளர்கள் ஆறுதல். தமிழகத்தில் வரும் 21ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்பு. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். TNPL T20 கிரிக்கெட் தொடரில் இளம் வீரர் விஜய் சங்கரை ஏலத்தில் எடுக்க அணிகளுக்கிடையே கடும் போட்டி. 18 லட்சம் ரூபாய் கொடுத்து தன் வசமாக்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். சென்னை மணலியில் இயங்கு வரும் தொழிற்சாலையில் சிலிண்டர் வெடித்து பயங்கர விபத்து. ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை. மணலியில் சிலிண்டர் வெடித்து விபத்திற்குள்ளான ஆலையை உடனடியாக அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். பலமுறை மனு கொடுத்தும் ஆலையை மூடவில்லை என MLA KV சங்கரை முற்றுகையிட்டு குற்றச்சாட்டு. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு 2118 கோடி ரூபாய் ஊதிய நிலுவை. மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகுது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திஷா கமிட்டி கூட்டத்தில் கோரிக்கைகளை முன்வைத்த அதிமுக MLA செங்கோட்டையன். கோரிக்கையை ஏற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு.
பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை ECR சாலையில் உள்ள கான்ஃப்ளூயன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் என அறிவிப்பு. பீகாரில் இருந்து வந்துதான் தேர்தலுக்கு வியூகம் வகுத்து தர வேண்டுமா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தான் ஒரு பெரிய வியூக வகுப்பாளர் என்றும் பேச்சு. ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்னு இருக்கா, ஒன்று இருக்கா இல்லையா? நீயே தான் நின்னிய பீகாரில் ஒத்த தொகுதியில் ஜெயிக்கும் இல்லையா? ஓ அவன் ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், கொஞ்சம் காசு கொடு. இந்தியாவுக்கே அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பிரபாகரன் உடன் இருப்பது போன்ற மார்பிங் படங்களை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டில் வருமான வரி செலுத்தும் 3 கோடியே 20 லட்சம் பேருக்கு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். சாதி சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா? நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகல தொடக்கம். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்த நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் வாழைத்தோட்டம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. சாத்தான்குளம் தனியார் கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி மாணவர் நிகழ்விடத்திலேயே பலியான சோகம். மதுரையில் அமைச்சர் KN நேரு தலைமையில் 11 மாவட்டங்களுக்கான வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என தூத்துக்குடி MP கனிமொழி பேசியதால் சலசலப்பு. தமிழகத்தில் வெறும் 2000 காசுக்காக பெண்கள் குறித்து அவதூறு பரப்பும் யூடியூபர்கள். பாஜக நிர்வாகி குஷ்பு பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை புழலில் குடும்ப நண்பர் போல பழகி 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த முதியவர் கைது. உடந்தையாக இருந்த முதியவரின் மனைவியையும் போக்சோவில் கைது செய்த போலீசார். சென்னை மெரினாவில் 17 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது. சேவல் சண்டையில் ஏற்பட்ட கடனை அடைக்க கொள்ளையில் ஈடுபட்டதாக கைதானவர் பகீர் வாக்குமூலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பரபரப்பான சாலையில் இயங்கி வந்த காலனி கடையில் பயங்கர தீ விபத்து. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரை. சென்னை மதுரவாயில் உள்ள IT வளாகத்தில் வாய் கால்களை கட்டி வைத்து துன்புறுத்தப்பட்ட நாய்கள் மீட்பு. சம்பந்தப்பட்ட IT வளாக நிர்வாகம் மீது போலீசில் புகார் அளிக்க உள்ளதாக ப்ளூ கிராஸ் அறிவிப்பு.
சிதம்பரம் அருகே 13 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞர் கைது. காதலிப்பதாக கூறி நெருக்கமாக இருந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி அத்துமீறி வந்தது விசாரணையில் அம்பலம். புதுச்சேரியிலிருந்து 120 மது பாட்டில்களை உடலில் கட்டிக்கொண்டு கடத்த முயன்ற நபர் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி தப்ப முயன்ற நிலையில் அதிரடியாக கைது. சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் பாம்பு கடித்து உயிருக்கு போராடிய 4 வயது சிறுமியை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள். பூரண குணமடைந்த நிலையில் மருத்துவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாட்டம். ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மயானத்திற்கு சென்றால் 1 டம்ளர் சாம்பல் தான் மிஞ்சும். வீட்டுமனை பட்டா தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா அறிவுரை. அவர் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். போனால் அவ்வளோ பேருக்கும் இப்போலாம் மயானத்துக்கு போனீங்கன்னா 1 டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசாக ராஜாவாக இருந்தாலும் அதுதான், கூலியாக இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும். கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம். புதுச்சேரியில் 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு சிறார் உட்பட 10 பேர் கைது. 3 பேரையும் சித்திரவதை செய்து கொன்றதாக கைதானவர்கள் வாக்குமூலம். தஞ்சை பகுதியில் காட்டெருமை உலா வருவதாக வெளியான வீடியோவால் அதிர்ச்சி. காட்டெருமை தஞ்சைக்கு எப்படி வந்தது என வனத்துறையினர் விசாரணை. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக கண்காணிப்பு தீவிரம். தமிழக எல்லைகளில் கிருமிநாசினி தெளித்த பின்னரே வாகனங்களுக்கு அனுமதி. திருத்தணி முருகன் கோயிலில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம். சிறப்பு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை 45 நிமிடங்கள் தாமதமாக நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஹரியானாவில் முன்னாள் காதலனின் வீட்டிற்கு 100 பீட்சாக்களை கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் செய்த காதலி. பிரேக்கப் செய்த காதலனை காதலர் தினத்தன்று வினோதமாக பழிவாங்கிய வீடியோ வைரல். வாங்கும் சம்பளத்தை பிடுங்க ஒரு குரூப் உள்ளதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பரபரப்பு பேச்சு. அமரன் படத்தில் குடைத்ததைப் போல சம்பளம் முறையாக குடைப்பது அரிதான விஷயம் எனவும் ஆதங்கம். நல்ல சந்தர்ப்பத்தில் அஜித் குமாருடன் இணைந்து நடிப்பேன். தனியார் பல்கலைக்கழக கலை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் விஜய் சேதுபதி பேச்சு. செர்பியாவில் அரசுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டால் வலுக்கும் போராட்டம். பிரகுஜிவாக் நகரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கம்.
பிரான்சிஸ் விரைந்து குணமடைய வேண்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் ரோம் நகரில் ஊர்வலம். சிலுவையை ஏந்திக் கொண்டு பாடல் பாடி வேண்டிக் கொண்ட கிறிஸ்தவர்கள். சிகிச்சையில் இருக்கும் போப் பிரான்சிஸ் நன்றாக உறங்கியதாகவும் செய்தித்தாள்களை வாசித்ததாகவும் தகவல். உடல்நிலை சீராக உள்ளதாகவும் வாட்டிகன் தேவாலய நிர்வாகம் விளக்கம். நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் வானவில் பேரணி நடத்திய தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின இளைஞர்கள் பாரம்பரியமான ஹக்கா நடனமாடி கண்டனம். மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 2வது லீக் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியது டெல்லி. 2 விக்கெட் வித்தியாசத்தில் கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி. வரும் 19ஆம் தேதி துபாயில் கோலாகலமாக தொடங்குகிறது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். துபாய் சென்றடைந்த இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு.